தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் 4 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சபரி இணைப்பில் இருக்கிறார். சபரி வணக்கம். கோவில்ல கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இது குறித்தான உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பழனி முருகன் கோவிலில் தைப்பூசம் 5ஆம் நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் குவிந்துள்ளனர். சுமார் 4 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சுமார் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வின்ஸ் மற்றும் ரோப்கார் ஆகிய இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மேலே மலைக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யவும், சாமி தரிசனம் செய்து முடித்து மங்கம்மாள் மண்டபம் வழியாக கீழே இறங்கி வரவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கூட்டம் தவிர்க்க விதமாக குழுவாக 500 பக்தர்கள் பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் ரோப்கார் விஞ்ச் நிலையங்களில் சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் 4 நிமிடம் காத்திருந்து வருகின்றனர். அடிவாரம் கிரிவீதி பாதையில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என பல வகை காவடிகளை எடுத்து வந்து ஆடிப்பாடி மலைக்கோயில் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சபரி.